ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த பருப்பு சாம்பார் ரெசிபி எப்படின்றத வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு கடாயில் முதல்ல ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடி இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் இப்போ வரமிளகாய் சேர்த்துடலாம். இது நல்லா காரமான மிளகாய், அதனால் ஒரு 4 மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாய் நிறம் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டு எடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் ஒன்றா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். இந்த இட்லி சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நான் மிளகாய் பொடி மல்லிப்பொடி எதுவுமே சேர்க்கலை. வெறும் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 10 போல் பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஒரு தடவை காரத்தூளெல்லாம் எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக இந்த போல் ஒரு சாம்பார் செஞ்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு 150 கிராம் நான் பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவில் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் பெருங்காயத்தூள், பூண்டு, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து வேக வச்ச பருப்பு இது. இது சேர்த்ததுக்கப்புறம் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 சிட்டிகை அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலே அந்த வாசனை நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சாம்பார் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல் சாம்பார் நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துடலாம். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் இட்லி சாம்பாருக்கு. நான் இந்த அளவுக்கு தான் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கிற டைம் தவிர இதை சமைக்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம இட்லிக்கு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இப்போ புளி கரைச்சல் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சாம்பாரை மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். சாம்பார் கொதிக்கும் போது வர்ற அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வர வரைக்கும் நம்ம சாம்பாரை நல்லா கொதிக்க வைக்கணும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக மல்லித்தழையை தூவிக்கலாம். என்னோடய ஈஸியான செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த இட்லி சாம்பார் ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.